Hi students, welcome to Chennai Escreen Veldur. We நம்ம மீண்டும் நக்கீரன் தலைப்புல 6th 7th நீ நம்ம 8th பார்க்க போறோம். 8th புதிய புத்தகம் தான். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சீரிஸ் எல்லாமே நியூ புக் மட்டும் தான். 9th 10th எல்லாமே கொஞ்சம் பெருசு தான். நான் அதை பிரிக்க போறது கிடையாது. ஒரே வீடியோ தான் கொடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் யூடியூப்ல போன வீடியோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சரி இலக்கணம் கேள்விகள் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் சொன்னீங்க. எஸ் ஓகே, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இலக்கணம் கேள்விகள் அதிகமாக எடுத்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா கூட லாஸ்ட்டாக 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கக்கூடிய டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி மூணையும் தனித்தனியாக வீடியோ போடுறோன்னு சொன்னேன். அதில் ஒரு 50 அது முடிஞ்ச அளவுக்கு 100 கொஸ்டின் தனியாகவே இலக்கணம் மட்டுமே வீடியோ டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, திருக்குறள் தொல்காப்பியம் நூல்களின் இயல்கள் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இயல்கள் அப்படின்னா திருக்குறளுடைய தொல்காப்பியத்துடைய ஒரு பிரிவுகளாக சொல்லலாம். நம்ம எல்லா நூல்களுக்கும் அதோடைய பிரிவுகளை கம்பல்சரி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க, 6 காண்டங்களை உடையது, எத்தனை படலங்கள் 133 படலங்களை உடையது. அப்போ பிரிவு உட்பிரிவு வரைக்கும் படிக்கணும். ஒரு நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நூல் இருக்கு, அந்த நூலுடைய பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவிலையும் அதுக்குள்ளேயும் தனித்தனியான பிரிவுகள் இருக்குது, உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பராமாயணத்துக்கு சொல்லியிருந்தேன், கம்பராமாயணத்துல காண்டங்கள் அதுதான் வந்து பிரிவு, அதோடைய உட்பிரிவு தான் படலங்கள். ஓகேதா? அதே மாதிரி நீங்க சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் காண்டங்கள், ஒரு சில இடத்துல காதைகள் ஒரு உட்பிரிவாக. ஓகேனா? அப்ப எல்லா நூல்களையும் அதோடைய பிரிவு வந்து ஒவ்வொரு பெயர் சொல்லு, காண்டங்கள் சொல்லுவாங்க, காதைகள் சொல்லுவாங்க, சருக்கங்கள் சொல்லுவாங்க, முன்னாடி வருது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி திருக்குறள் எடுத்தீங்கன்னா முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் முப்பால்? ஓகே, அது பிரிவு, இயல் கிடையாது. ஓகே, அது ஒரு பிரிவு. முப்பால் என்னதான் முப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம். இது ஊருக்கே தெரிஞ்சதுதான், ஈஸியானது. முப்பால் அதுதான் வந்து திருக்குறள் அப்படி சொல்லுவோம். அறம், பொருள், இன்பு. 3 பால் சொன்னோம், அறம்பால், பொருட்பால், இன்பத்து பால், காமத்து பால் இன்னொரு பேர். அப்போ ஒவ்வொரு பாலையும் பார்த்தீங்கன்னா இதுல 4 பால் இருக்கும். ஓகே சார், 4 இயல்கள் இருக்கும். பொருட்பால்ல 3 இயல் இருக்கும், இன்பத்து பால் 2 இயல். மொத்தமாக கூட்டும் பொழுது 3 2 5 5 4 பார்த்தீங்கன்னா 9 இயல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ அறத்து பால் அதுல 4 இயல். ஓகே, அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாயறியல், இதரவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு வரும். அப்புறம் பொருட்பால் அப்படி பார்த்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல், குடியியல்னு வரும். அப்புறம் இன்பத்து பால் அப்படி பார்த்தீங்கன்னா 2 தான், கலவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயல் இருக்கும். ஓகே, மொத்தமா கூட்டும் பொழுது மொத்தம் 9 இயல்களை உடையது. அப்போ திருக்குறள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 இயல், 3 பால், 133 அதிகாரங்களை உடையது. எத்தனை குறள் கேட்டாங்கன்னா 1330 குறள் உடையது. சரி, தொல்காப்பியம் சார், தொல்காப்பியத்தை நம்ம பெரிய லெவலாக படிக்க மாட்டோமே. எப்படி நம்ம நாலடியாறு, திருக்குறள், சிலப்பதிகாரம் படிக்கிற மாதிரி தொல்காப்பியத்தை நம்ம படிக்க மாட்டோம். தொல்காப்பியம் முழுமையாக கிடைக்கல. ஓகே, அதனால நமக்கு அது ஒரு இலக்கண நூல் வேற, அது ஒரு காப்பிய நூலோ ஒரு அறநூலோ கிடையாது, ஒரு இலக்கணத்தை பேசக்கூடிய ஒரு நூல். ஆனால் அதை பெரிய அளவுக்கு படிக்க மாட்டோம். ஆனால் அதோடைய பிரிவுகளை தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவாக இருக்கும். ஓகேதா? அதாவது எழுத்து இலக்கணம், எழுத்து, சொல், பொருள். ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்கும்பா, எழுத்து, சொல், பொருள். அப்ப இந்த 3ல ஒவ்வொன்றுத்துக்கும் 7 இயல் இருக்கும். ஓகேதா? பாருங்க, சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் 9 இயல் இருக்கும். ஓகேதா? எழுத்து இலக்கணத்துல 9 இயல், பொருள் இலக்கணத்துல 9 இயல், சரி, சொல் இலக்கணத்துல 9 இயல், பொருள் இலக்கணத்துல 9 இயல். அப்போ 9 27. ஓகேங்களா? அப்போ தொல்காப்பியத்துல 3 இலக்கணத்தை பேசுது, 27 இயல்களை கொண்டது. அப்போ திருக்குறள் 9, தொல்காப்பியம் 27. இந்த பாயிண்ட் புக்கிலே இருக்குது. சரிங்களா? மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ரைட். அப்ப இயல்களோட எண்ணிக்கை தான் தெளிவா படிச்சாச்சு. ஒவ்வொரு முப்பாலையும் எத்தனை இயல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது என்ன இயலும் தெரிஞ்சுக்கணும். பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது. அடுத்த கொஸ்டின் இலக்கண கொஸ்டின், வினையால் அணையும் பெயர். ஓகே, அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. வினை யாழ் அணையும் பெயர் அப்படின்னா ஒரு வினை இருக்கு, அந்த வினையை அணைத்து சொல்லுது. ஓகே, அந்த வினையோடைய அணைத்து சொல்லுது, அதுதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வினை சொல்லுனா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல செயல் மாதிரி இருக்கக்கூடிய சொல்லதான் வினை சொல் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்னது? வருதல் ஒரு வினை தான். ஓகேங்களா? ஒரு பொருளை வந்து எடுத்தல் ஒரு இயல் தான். ஓகே, தொழிற்பெயரை கூட சொல்லலாம், அது ஒரு வினை தான், செயலை தான் பேசுது. செயலை பேசக்கூடிய எல்லாமே வந்து வினை அப்படின்னு சொல்லுவாங்க, செயல். அப்ப வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவர் அர் என்று முடிஞ்சு அது வந்து வினையால் அணையும் பெயரா சொல்லலாம். ஓகே, அர் அப்படி முடியாது. இது பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு வினையோடையும் இந்த மாதிரி அரு முடிஞ்சாலும் என்னதுதான்? கொடுப்பார். ஓகேங்களா? அர் முடியுது, ஒரு வினையால் அணையும் பெயர் தான். ஓகேங்களா? அப்ப அந்த வினையால் அணையும் எல்லாத்துலையும் இலக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே இதுல முடியக்கூடிய விஷயம். இப்போ தல், அல் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா தொழிற்பெயர். ஓகேங்களா? பெயரச்சம் அப்படின்னா ஆள முடியும். க, இய, இயர் அப்படிலாம் முடிஞ்சதுன்னா வியங்கோல், வினைமுற்று. இந்த மாதிரி
அதோடைய முடிவு ப்ரொனன்சியேஷனை பொறுத்து அது என்ன வகையானதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்தவர் வினையார் அணி பெயர். அடுத்து பாருங்க, இது எப்பவுமே நான் ஒவ்வொரு தடவையும் வச்சிருக்கிறேன். அதாவது இந்த ரை, இந்த ரை. ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னா இந்த மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ல ல ல, அப்புறம் இந்த ரை ரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு வைத்து அதோடைய பொருள் வந்து மாறும். எழுத்தை வைத்து பொருள் மாறும். இப்போ இங்கே 2 எழுத்து, 2 சொல். ஒன்று குறை, இன்னொன்று குறை. ஓகேங்களா? இந்த ரே வேற, அந்த ரே வேற. அப்போ அது பொருளே மாறும். ஓகேங்களா? சரி சார், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, நாயின் குறைப்பொலி அப்படின்னா நாயோடைய குறைக்குது. ஓகேங்களா? சரி வச்சுக்கோங்க. அளவை குறைத்தல். எஸ், நம்ம இந்த ரை கூட நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த ரே வந்து குறையில அதிகமாக பார்த்துருப்போம். என்னடா பொருளை வந்து டீ வந்து கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்க, டீ குறைவாக வாங்கிட்டு வந்திருக்க சொல்லுவோம்ல, அப்போ கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ இந்த ரை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வெயிட் குறைவா இருக்கிறான். ஓகேங்களா? ஹைட்டு குறைவா இருக்கிறான். அப்போ இந்த ரை நம்ம பார்த்துருக்கோம். குறைத்தல். ஓகேங்களா? அப்போ குறைத்தல்னா அளவு கம்மியா இருக்குது. ஓகேங்களா? அப்போ அளவு, அப்போ இது கரெக்டா இருக்குது. இது கரெக்டா அப்படின்னா நாய் குறைக்கிறது. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு பழமொழி படிச்சுக்குவோம், பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். அப்படின்னா குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்கும் தெருக்குல, ஆனா அந்த நாய் கடிக்காது. குறைக்காம சைலண்டா இருக்கும் பாருங்க, அது லவக்குன்னு கடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் இங்க. அப்போ அதுல படிச்சிருக்கீங்க குறைக்கின்ற நாய். அதுல எந்த ரே வரும் பார்த்தீங்கன்னா இந்த ரே தான் வரும். ஓகே, அப்போ குறை என்றால் இந்த இதுதான். ஓகே, ஆன்சர் ஏ தான் கரெக்டா இருக்குது. மீதி இதை பார்த்துக்கலாமா? இது அளவை குறைத்தல் தப்பு, இது மாறி மாறி வந்திருக்கு, நாய் கூட மாறி வந்திருக்கு, இது தப்பு தான். வீட்டின் மேல் பகுதி, அப்போ அது வீட்டின் மேல் பகுதி வந்து கூரை. ஓகேங்களா? எப்படி வீட்டின் மேல் பகுதினா கூரை. அதுவும் எந்த ரை தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரை தான் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டின் மேல் பகுதி. சரிங்களா? இதுவும் மாத்தி இருக்குது, அளவை குறைத்தல் வீட்டில் கிடையாது. ஓகேங்களா? கூரை அப்படின்னா வீட்டின் மேல் பகுதி. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து அதி பார்த்தோம் நினைக்கிறேன். ஓகே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதி, இன்னொன்று வந்து அதி. இந்த அடினா கொடுக்குறது, இந்த அடினா காகம்ங்கிற பொருளை வந்து நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ரைட். அடுத்து ஏதாவது வந்தால் கூட பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்குது. ஓகே, நன்னூல் எப்படி தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலோ அதே மாதிரி நன்னூலுங்கிறது என்னது அப்படின்னு இலக்கண நூல் தான். அப்போ நன்னூலுடைய ஆசிரியர்னா பவனந்தி முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பவனந்தி முனிவர் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குற்றெழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சார் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா, நம்ம மொழிகளுடைய வகைகள் படிக்கும் போது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம், இலக்கணத்தில் ரொம்ப முக்கியம். மொத்தம் நன்னூல் பவனந்தி முனிவர் கூற்றுப்படி தமிழ்ல வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. என்ன சார் அர்த்தம் ஓரெழுத்து ஒரு மொழினா? ஒரே ஒரு எழுத்து தான்ப்பா இருக்கும், அந்த எழுத்து தான் அந்த ஒரு பொருளுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ரொம்ப தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஆ, ஒரே ஒரு எழுத்து தான், கரெக்டா? ஒரே எழுத்து தான், அந்த எழுத்து தான் அந்த பொருளுக்குரிய அர்த்தத்தை வந்து சொல்லுது. ஓகே, என்னது ஆ என்றால் என்னது? பசு சொல்லலாமா? சரி, ரைட். இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? கோ சொல்லலாமா? கோ அப்படி என்ன சொல்லலாம்? தலைவன். ஓகே சார், தலைவன் கிடையாது, கோ என்றால் அரசன் சொல்லலாம். ஐ அப்படின்னா தலைவன். ஓகேடா, பாருங்க, ஐ என்றால் தலைவன். ஓகேங்களா? பே என்றால் மேகம். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம், ஒரே எழுத்து தான். அப்போ அந்த 42 2ஆ நான் குறிக்கிறேன். எப்படி குறிக்கிறேன்? 40 எழுத்து 2 எழுத்து அப்படி குறிக்கிறேன். என்ன சார் 42 அப்படின்னா 40 எழுத்து, மொத்தக்கூடிய 42 எழுத்துல 40 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள். எத்தனை எழுத்துக்கள்? நெடில் எழுத்துக்கள். இங்க இருக்கக்கூடிய 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்து. ஓகேங்களா? 42 எழுத்து, 40 எழுத்துக்களுமே நெடில் தான். பாருங்க, ஆ ஒரு நெடில், கோ அரசன், ஐ பே சொன்ன. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் தான் இருக்கும். 2 தான் குறில். அதுதான் கேட்கிறாங்க கொஸ்டின். 2 தான் குறில் எழுத்து. அந்த குறில் எழுத்து எது தெரிஞ்சுக்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா நோ, அடுத்து தூ, இந்த 2 மட்டும் தான் குறில். மீதி எந்த இதை எடுத்து பாருங்க எல்லாமே நெடில் எழுத்துக்களாக தான் இருக்கும். ஓகே, அப்போ கம்பல்சரி நம்ம இந்த 42 எழுத்துக்களும் என்ன பொருள் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி படிக்கணும் எல்லாமே. நான் உதாரணத்துக்கு ஒரு 4 சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் 42 புக்கில் இருக்குது, கம்பல்சரி படிக்கணும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தவறாம வந்துடுது. சரிங்களா? ரைட்டா? எடுத்து போலாமா? அடுத்து தவறான வினை மரபினை கூறு தெரிக அப்படின்னு சொல்றாங்க. வினை மரபு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லாஸ்ட் எபிசோட்ல கூட இதே மாதிரி ஒன்று பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வினை மரபு, அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி மரபு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சிங்கம் என்ன செய்யும்? முழங்கும். புலி என்ன செய்யும்? உருமும். ஓகேங்களா? யானை என்ன செய்யும்? பிளிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பசு கதரும், ஆடு கத்தும், ஓகே, குதிரை கணக்கும் பார்த்தோம். அது ஒளி மரபு. சரிங்களா? அது என்னது? ஒளி மரபு. என்னென்ன விலங்கு
என்ன மாதிரியான சவுண்டு கொடுக்குதோ அது மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில விஷயத்தை மாற்றி தான் பேசுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வினை மரபு. மனிதன் செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்த செய்யக்கூடிய அது கரெக்டான ஒரு தமிழ் சொல்லோட சொல்லணும், அதுதான் வினை மரபு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் ஒரு சிலதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம், ஆனால் ஒரு சிலது தப்பாக தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் பேச்சு வழக்கில். ஓகே, எப்போவுமே தமிழில் ஒரு சில விஷயம் பேச்சு வழக்கில் தப்பாக மாறி தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட்டா? இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதை பறி அப்படின்னு சொல்றாங்க, கரெக்ட் தான். ஓகே, இதையை பறிக்கணும் நம்ம பேசும்போது அப்படிதான் சொல்லுவோம், இலக்கணப்படியும் அப்படிதான், இதை பறி. அதே இது இன்னொன்னு சொல்லுவோம் பாருங்களேன், பூ. பூவை என்ன செய்யணும்? பூவை நம்ம பறி தான் சொல்லுவோம், ஆனா அது தவறு. பூவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொய்தல் அப்படின்னு சொல்லணும். பூ கொய், பூவை கொய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பூ கொய், இதையை பறி. ரைட், அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்னப்பா, சோறு உண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். நம்ம ஒரு பேச்சுல சோறை துண்ணு அப்படின்னா தின்னு அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டானது என்னது? சோறு உண்ணு. அப்ப எதை சார் தின்னுன்னு சொல்லுவோம்? அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். முறுக்கு தின். எப்படிப்பா? முறுக்கு தின்னு, சோறு உண்ணு. பால் என்ன செய்யணும்? பால் பருகு. ஓகேனா, பால் குடின்னு சொல்லக்கூடாது. இனிமேல் என்ன செய்யணும்? பாலை பருகுங்கள். உங்க தம்பியோ உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா என்ன செய்யுங்க? பால் பருகுங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொன்னா சிரிச்சு போடுவாங்க, இருந்தாலும் அதுதான் கரெக்ட். ஓகே, தண்ணீர் குடி. ஓகேங்களா, ரைட். அப்படி எங்க வந்துருங்க, பானை வனை அப்படின்னு சொல்றாங்க. பானை செய்யறாங்க அப்படிதான் சொல்லக்கூடாது. என்னதுதான்? பானை வனை. இதுவும் கரெக்ட் தான். பானை வந்து வனைக்கிறது தான். அப்போ தவறானதுன்னா லாஸ்டா இருக்குது, இதுன்னு சொல்லல, பி தான் தவறானது. என்ன சார் தவறு அப்படின்னா சுவரு கட்டு. இப்போ எங்க பக்கத்து வீட்டுல சுவர் கட்டிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம், ஆனது தப்பு. தமிழ் தப்பாக தான் நம்ம பேசிருக்கோம். எத்தனையோ நாள் நமக்கே தெரியும். மன்னிப்பு தமிழ் வார்த்தையும் தெரிஞ்சு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனால் தமிழ் வார்த்தை இல்லை. ஓகே, அதே தெரிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சுவரை கட்டு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பு. ஓகேவா, அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை. பேச்சு வழக்கில் மாறி இருக்கு. ஓகே, சுவர் எழுப்பு. ஓகேங்களா, சுவர் கட்டு கிடையாது. அப்ப நீங்க சொல்லணும், இனிமேல் உங்க அம்மா அப்பாட்ட உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது கட்டினாங்கன்னா அப்ப அங்க வந்து சுவர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொன்னீங்கன்னா இவன் என்னடா பைத்தியார மாதிரி பேசுறேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம பேசுறதுல அதே பேசுகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இலக்கணத்துக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ தவறான வினைமுறைனா சுவர் கட்டு கிடையாது, சுவரை எழுப்புன்னு தான் அர்த்தம். சரிங்களா, ரைட். இப்போ வேற ஏதாவதுன்னா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா பானை வணைவதற்காக எப்படி பானை செய்வாங்க? ஒரு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தில் வச்சுதான் மண்ணை வச்சுதான் பானை செய்வாங்க. அந்த சக்கரத்துக்கு பானை செய்யக்கூடிய சக்கரத்தோடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க, திருவை. ஓகே, பானை செய்யக்கூடிய சக்கரத்துக்கு பேர் என்ன? திருவை. ஓகேவா, இப்போ வினைமுறை பார்த்துருக்கோம். என்ன சொல்லணும்? சோறு உண்ணு தான் சொல்லணும், சோறு தின்னுன்னு சொல்லக்கூடாது. சரியா, முறுக்கு தின்னு தான் சொல்லணும். ஓகே, அதை கரெக்டாக சொல்லுவோம். பூவை பறின்னு சொல்லக்கூடாது, என்ன செய்யணும்? பூவை கொய் அப்படிதான் சொல்லணும். பால் குடின்னு சொல்லக்கூடாது, பால் பருகு. ஓகே, தண்ணீர் குடி, அது கரெக்ட் தான், ஆனால் பால் பருகு. பானை வனை தான், சுவர் கெட்டுன்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பு. எடுத்து போலாம். அடுத்து இலக்கணம் பாருங்க. ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையானவை செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்படு பொருள். 6 விஷயம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம், அதை வரிசையா தெரிஞ்சுக்கணும். செய்பவர், கருவி, காலம், நிலம், செயல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்பொருள். இந்த 6ம் ஓகே சொல்ல பாருங்க. ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையான இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைவது. ஓகேங்களா, மொத்தமா நான் 2 வகையா சொல்லிடுறேன். வினைமுற்று 2 வகை. பொதுவா இன்னொரு வகை கூட இருக்குது. வினைமுற்று 2 வகை. என்னது? 1 தெரிநிலை வினைமுற்று. என்னப்பா? 1 தெரிநிலை வினைமுற்று. இன்னொன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. 1 தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன அப்படின்னா ஒரு செயல்ல இந்த 6 விஷயமும் தெரிகிற மாதிரி வந்தா அதுக்கு பேரு தான் தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா, எப்படி? இந்த 6 விஷயமும் ஓகேடா வந்த ஒரு சொல்ல வந்து 6 விஷயம் தெரிகிற மாதிரி வந்தா அதுக்கு பேரு தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா இந்த 6 ஏதாவது ஒரு விஷயத்தை முதன்மையா வைத்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தினால் அதுக்கு பேரு குறிப்பு வினைமுற்று. அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? 2 வித்தியாசம் சொல்லிட்டேன். அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுமாறுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வெளிப்படுமாறு செஞ்சா அதுக்கு பேரு தெரிநிலை வினைமுற்று. சரி சார், இன்னொன்னு இருக்கு, ஏவல் வினைமுற்று. அப்படின்னா ஏவல் ஒரு ஏவுதல் மாதிரி ஒரு செயலை சொன்னா அது பேரு ஏவல் வினைமுற்று. ஓகேதா, சொல்லிட்டேன். இந்த 6 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பனா இருந்தா அது தெரிநிலை வினைமுற்று, ஓப்பனா இல்லாம இன்டைரக்டா இருந்தா அது வந்து குறிப்பு வினைமுற்று. அவ்வளவுதான் டெஃபினிஷன். சரிங்களா, எக்ஸாம்பிளா ஸ்கூல் புக் பாருங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா, அடுத்து தவறான ஒன்றை தேர்வு செய்யுங்க. ஓகேங்களா, இருந்திணை, ஐம்பால், மூவிடம் காட்டும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று சொல்றாங்க. ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளும் வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று சொல்றாங்க.
அடுத்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினை. நான் சொன்ன பாருங்க, ஓகேங்களா? காலத்தை வெளிப்படை காட்டாமல் செய்பவரை மட்டும் செய்து குறிப்பு வினைமுற்று, இது கரெக்ட் தான். ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லாத வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. இப்போ நம்ம தவறானது அப்படி சொல்லும்போது இருத்திணை ஐம்பால் மூவிடம் எல்லாத்தையும் வந்து ஏவல் வினைமுற்று காமிக்கும். ஓகேங்களா? ரைட். ஒருமைப்பன்மை ஆகிய இரு வினைகளை வினைமுற்று ஏவல் வினைமுற்று காமிக்கும். காலத்தை நான் இப்போ சொல்லிட்டேன் குறிப்பு வினைமுற்று. ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லாத ஒரு வினைமுற்றுன்னா அது ஒருமைப்பன்மை, இந்த வித்தியாசம் வந்து இருக்காது, அதுதான் வந்து ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து தற்கால வழக்கில் இல்லாமல் செய்யுள் வழக்கில் மட்டும் இருக்கக்கூடிய வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். ஓகே, நான் சொல்லிட்டேன் வியங்கோல் வினைமுற்று விகுதினா அதோடைய சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கே, இயர், ஓகேங்களா, கா அந்த மாதிரி முடிஞ்சா அதுக்கு பேர் தான் வியங்கோல் வினைமுற்று. அது நிறைய உண்டு. அதுல தற்கால வழக்கில் இல்லாததுன்னா 2, இயர், அடுத்து வந்து அல். இந்த ரெண்டுமே தற்காலத்துல நம்ம எங்கேயும் பயன்படுத்துறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் எப்பவும் போல இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை. சரிங்களா? டிக்கெட், எபிகிராஃபி, ரைட், லூம். ஓகேங்களா? இது சிம்பிளானதுன்னு பாருங்களேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிக்கெட் அதை கூட விட்டுருங்க. எபிகிராஃபி நிறைய இடத்துல படிச்சு. எபிகிராஃபி என்னது? கல்வெட்டு என்பதன் பொருள், கல்வெட்டு. ஓகேங்களா? அப்போ பிக்கு வந்து 2. அடுத்து ரொம்ப ஈஸியானது லூம் அப்படின்னா தறி, கைத்தறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லூம். ஓகே, ஹேண்ட் லூம் அப்படின்னு சொல்லுவாங்க, கைத்தறி. அப்போ டிக்கு வந்து 3. இந்த 2 ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. பிக்கு 2, டிக்கு 3. பிக்கு 2, டிக்கு 3. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிக்கு 2 வேற எதுவுமே இல்லை. அப்போ இதை லாக் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நீங்க படிச்சுக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும். டிக்கெட் அப்படின்னா புதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எபிகிராஃபினா கல்வெட்டு, ஈஸியானது. ரைட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ரிச்சுவல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவாங்க, அதுதான். லூம் என்றால் கைத்தறி, தறி, வெறும் தறின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணது இங்க கொஸ்டினாக வந்திருக்கு. அறத்துப்பால், இதுல சரியான தெரிவினையை தேர்ந்தெடுக்கணும். அறத்துப்பால் இதெல்லாம் சொன்னேன், 4 ஏது இருக்கும். பொருட்பால்ல 3, காமத்துப்பால்ல 2. ஓகே, அப்ப அறத்துப்பால் என்ன சொன்னேன்? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொன்னேன். பாயிரவியல் இருக்கு, இல்லறவியல் இருக்கு, துறவரவியல் இருக்கு. ஊழியல்ல மரபியல், மரபியல்னு ஒரு இயலே திருக்குறள்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, அறத்துப்பால் தவறு. பொருட்பால் என்னது? அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அப்படிதான் வரும். ஓகே, ஊழியல் மேல வந்துடும். ஒழிப்பியல் அப்படின்னா குடியியல் அப்படிதான் வரும். இதுவும் தவறு. இந்த ரெண்டுமே சரி, ஆனா இது மட்டும் தான் தவறா இருக்கு. அப்ப 2ஆவது ஸ்டேட்மெண்ட் தவறு. காமத்துப்பால 2 விஷயம் தான், ஒன்னு களவு, இன்னொன்னு கற்பு. ஓகே, களவியல், கற்பியல், இந்த 2 கரெக்டா இருக்கு. 2 அப்போ எத்தனாவது ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு சொல்றாங்க? 3 மட்டும்தான் சரி. சரிங்களா? சொல்லிட்டேன், ஒவ்வொரு இயதையும் படிக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு இயதையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு முத கொண்டு படிக்கணும். சரியா? அடுத்து வாங்க, நல்ல ஒரு கொஸ்டின். நீலகேசி கூறும் பிறவி துன்பங்களை நீக்கும் திரியோகி மருந்துகள் சரியானவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, நீலகேசி சப்ஜெக்ட் வந்து நம்ம 8th கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நோய், ஓகேங்களா, 3 வகைப்படும் இப்படி சொல்லுவாங்க. ஓகே, எதை கொடுத்தாலும் தீராத ஒரு நோய், மருந்து கொடுத்தா தீரக்கூடிய ஒரு நோய், இன்னொரு நோய் வந்து வெளியே தீர்ந்த மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த நோய் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மொத்தம் 3 வகையான நோய்கள். அப்போ இந்த பிறவி துன்பங்கள் இருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த நீலகேசியில சொல்றாங்க. அது எந்த விஷயம் அப்படின்னா நல்ல அறிவு, நல் காட்சி, நல்ல ஒழுக்கம். இந்த 3 விஷயம் இருந்தா நீலகேசியோட இதுபடி பிறவி துன்பங்களை நீக்கலாம். சரி சார், நீலகேசினா என்ன சார் நூல்? நம்மளாம் கேள்விப்படாத மாதிரி இருக்கு. அப்படியே கேள்விப்பட்டுக்கணும், இனிமேல் கேள்விப்படாதே. நீலகேசி 5 காப்பியங்களில் ஒன்று. ஓகே, 5 காப்பியங்களில் ஒன்று. மொத்தம் நீலகேசியில கடவுள் வாழ்த்தை தவிர்த்து, ஓகேங்களா, கடவுள் வாழ்த்து தவிர்த்து 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. எத்தனை சருக்கம்? 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி நீலகேசி ஒரு தருக்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தருக்க நூல் அப்படின்னா இது சமண சமயத்தை சேர்ந்தது. நீலகேசியும் குண்டலகேசியும் எதிரெதிர் நூல். ஓகே, அதுதான் தருக்க நூல் சொல்லுவாங்க. குண்டலகேசி வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்தது. அந்த கருத்துக்களை எதிர்த்து உருவான ஒரு நூல் தான் இந்த நீலகேசி. அதனாலதான் இது என்ன நூல் சொல்லுவாங்க? இது ஒரு தருக்க நூல். தமிழில் வெளிவந்த முதல் தருக்க நூல் அப்படின்னா ஒரு மதத்தை எதிர்த்து இன்னொரு மதம் பேசக்கூடிய ஒரு நூல். 10 சருக்கங்கள், 5 காப்பியங்கள் ஒன்று. இதோடைய ஆசிரியர் பேர் வந்து தெரியப்படவில்லை. சரிங்களா? ரைட். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்,
ஒரு பாடல் வரி மாதிரியான விஷயம். அது யார் படித்தாங்க கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப பேசிக்கானது தான், ஸ்கூல் புக் இருக்குது தான், இது அதிகமாக கேட்கப்படும் கிடையாது, இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தரவும் நீ, இந்த செந்தமிழ் அந்தாதியை பாடியவர் யார் அப்படிங்கிற நீ 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 முடியுது. அப்போ அந்தாதி தொடை தானே. ஓகே, இந்த தொடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 வகைப்படும் சொல்லுவாங்க. அது அந்தாதி தொடைனா கடைசி ஒன்றியோட தொடுப்பது தான் அந்தாதி தொடை. அது வந்து அந்த பாடவரியை படிச்சது யாருன்னா தூ அரங்கன். ஓகேவா, 8th புக்கில் இருப்பார் அவர் படித்தது தான் இந்த பாடல். அடுத்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பனம்பழம்னா பனை மரத்தில் இருக்கக்கூடிய பழம் வந்து விழுந்துட்டாமா. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம போன ஸ்டாண்டர்டே படிச்சிருந்தோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாமும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இருக்கக்கூடிய எக்ஸாமில் ஒரு கூற்று மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க. அது என்ன மீனிங் சொல்ல வருது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் பசுமரத்தாணி போலனா, ஒரு பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடித்தா எப்படி உடனே இறங்குமா லேட் ஆகுமா? உடனே இறங்கும். அப்போது எளிய பதியுது, ஈஸியாக மைண்டில் ஏறுது அப்படின்னு என்ன அர்த்தம்? பசுமரத்தாணி போல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி போன தடவை எக்ஸாமில் கேட்டேன், குரூப் 4 கேட்டேன் நினைக்கிறேன். உள்ளங்கையில் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னது? வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா தெரியுமா? தெரியும். ஓகே, அப்போ வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன செய்யும்? அப்படி எல்லா நெல்லிக்காயும் உருண்டு நிறைய இடத்துல செதறி அடிச்சு போயிடும். அப்போ ஒற்றுமையின்மை குறிக்கக்கூடியது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது நிறைய ஒரு வாக்கியங்கள் உண்டு. அது என்ன பொருள் கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இது என்ன சொல்றாங்க? காக்கா போயிட்டு ஒரு பனம்பழத்துல உட்காருது, அது விழுது. இது ஒரு சாதாரண நிகழ்வு, தற்செயலான நிகழ்வு. ஓகே, தற்செயல் நிகழ்வு. வெளிப்படைத்தன்மைனா உள்ளங்கையில் நெல்லிக்கனி, அதுதான். ஓகேங்களா, ரைட். அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கம்பல்சரி நீங்க படிச்சுக்கணும். என்ன சிவிலைசேஷன் கம்பல்சரி படிக்கணும். இந்த இயற்கை 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களுக்கு அடைமொழி பெயர்கள் உண்டு. அது திருவிக்க தான் கொடுத்துருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சொல்ல பாருங்க, இது எதாவது ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பொருந்தாத இருக்கிறாங்க, எதாவது ரைட்னா இயற்கை தவம் சிந்தாமணி தான். ஏன்னா சீவக சிந்தாமணி தான். சீவகன் நிறைய மனையில் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ தவத்தை பற்றி பேசுது. இயற்கை தவம்னா சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். ஓகே, இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம். அடுத்து இயற்கை இன்ப கலம் அப்படின்னா அது கலித்தொகை, கரெக்டு தான். இயற்கை இறையருள் அப்படின்னா பெரிய புராணம் கிடையாது, தவறு. பெரிய புராணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை அன்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இயற்கை இறையருள்னா என்ன? தேவாரம், திருவாசகம், இது எல்லாமே இயற்கை இறை அருள். ஓகே, இதுதான் என்ன நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இயற்கை வாழ்வெல்லம். ஓகேங்களா, அது வந்து திருக்குறள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயற்கை சொல்லிட்டு ஒரு 8-9 நூல்களை வந்து இயற்கையுடைய பெயரை வைத்து வேற ஏதாவது அடைமொழி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா, காரணத்தோட தான் திருவிக்க வந்து சொல்லியிருப்பார். சரியா, அடுத்து பாருங்க தமிழ் ஆக்கம் கரெக்டா ஓகே சொல்லணும். யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பார்த்தா தெரியுது யூனிஃபார்ம் அப்படின்றது நம்ம சட்டைன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் கிடையாது. ஓகே, என்னது? சீருடை, ஸ்கூல் யூனிஃபார்ம் சீருடை. ஓகே, அப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, தூக்கி போட்டு வந்துடலாம். சீருடை போட்டுனா அணிந்து, ஸ்கூல்ல என்னது? பள்ளிக்கூடத்துக்கு, வகுப்பு கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போனா, இதுதான் சரி. சரிங்களா, ஈஸியானதுதான். 16வது கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற. சந்திப்பிழைனா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வல்லினத்துல க ச த ப. ஓகேங்களா, இந்த கசட தபர, இந்த டேவை தவிர்த்து கச கச தப, இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் ஒரு எழுத்துக்கு முன்னாடி, அதாவது நிலைமொழி வருமொழியா சொல்லுவாங்க, எழுத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு பேர் தான் சந்திப்பிழை. வரவும் வராமல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் வந்து சந்திப்பிழை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த இடத்துல இக்கு வரும், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி, இக்கு வருது, கல்வி வாயிலாக வருதுல, அதனால இக்கு வரும். கல்வி பெறுதலே சிறப்பு அப்படி சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகே, நாம் நமது தாய்மொழியாக, இந்த இத்து வரக்கூடாது. நாம் நமது தாய்மொழி, எங்கேயும் இத்து வரக்கூடாது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு தான். ஓகே, இங்கே இப்போ இங்கே டிஃபர் ஆகுது. ஓகே, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதா? அப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலாக சந்திப்பிழைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எந்தெந்த இடத்துல சந்திப்பிழை வரும், எந்தெந்த இடத்துல சந்திப்பிழை வராதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா அப்படின்னா சுட்டு பெயர்கள் தான் சந்திப்பிழை வரும். ஓகேதா, அச்சட்டை அப்படி சொல்றாங்க. அ இ இந்த மாதிரி சுட்டு பெயர் வந்தா சந்திப்பிழை, அதாவது வல்லினம் மிகும். அடுத்து திசை பெயர்கள், அதுதான் வல்லினம் மிகும். ஓகேங்களா, அடுத்து 8, 10 இந்த எண் பெயர்கள்ல மட்டும் வல்லினம் மிகும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படி இப்படி இதில் தான் வல்லினம் மிகும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா. ஒரு 10-15 ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல வல்லினம் மிகாது, அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உவமை தொகை, உண்மை தொகை, இதெல்லாம் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. ரைட். அடுத்து பிரித்தெழுதுக எப்போவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். மாசு அறை, ஓகேங்களா. மாசறை அதை பிரிச்செழுதுனா எப்படி எழுதுறான்? மாசறை ஈஸியானது. மாசு கூட்டல் அறை. இதில் வந்து ஊருக்கா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதியின்படி புணர்கிறது. ஓகேங்களா. புணர்ச்சி விதி தான் படிச்சிங்கன்னா பிரித்து எழுது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா. உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம், ஓகே, உக்குரு, அதுதான் உக்குரு. ஓகேங்களா. உகரம் வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உகரம் ஓடுனா மா இச்சு கூட்டல் அரை. ஓகே, அரின்னு எழுதிட்டா அரை. ஓகே, அப்போ கூட்டி எழுதுனா மாசரை முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ மாசு கூட்டல் அரை தான் உரப்பா. மாசரை அரை தான் எழுதணும். சரிங்களா. மாசு கூட்டல் அரை சி. உரை கிடையாது. அடுத்து ஒருமை பன்மை, இது அதே மாதிரி தான். அந்த குரூப்பாக இருக்காங்களா சிங்கிளாக இருக்காங்க ஈஸியாக போட்டுடலாம். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். கல் வருது, ஏன்னா அங்கே மாணவர்கள் வந்துடுச்சா, அப்போ கரெக்டு தான். ஆனால் மூணாவது பிறகு பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான், ஒருமையில் வருது, தவறு. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார், பன்மை உயர்வாக வருது, தவறு. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது, அக்ரிணையை குறிக்கிறது, அப்போ இது தவறு. ஓகே, மாணவர்கள் அவர்கள் தான் உயர்திணை, மக்கள். அடுத்து ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏதென்று கல்வி பல்துறை கொட்ட தன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன். இது யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா குலோத்துங்கன் அவர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா. என்ன சார் அப்படின்னா அந்த கல்வியை பற்றி ஒரு லெசன் இருக்கும் 8th. அது 2 பேருடைய கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒன்று, கல்வி வருவாய் பார்க்கும் இடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருன்னா இந்தியாவை சேர்ந்த ஐநா சபையோடைய முன்னாள் பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி பண்டிட். ஓகே, அவங்க சொல்லியிருப்பாங்க கல்வி வந்து வருவாய் தேடும் வழி அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. குலோத்துங்கன் வந்து ஏடென்று கல்வி சிலர் பேசும் எழுதும், ஓகே, சிலர் எழுதும் பேசும் ஏதென்று கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், வேற்றுமை உருவில் பொருந்தாததை கேட்குறாங்க. இப்போ வேற்றுமை உருவுனா மொத்தம் 8 வேற்றுமை தொகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முதலுக்கும் 8வதுக்கும் என்ன கிடையாது, உருவு கிடையாது. ஓகேங்களா. முதலுக்கும் 8வதுக்கும், முதல் இது எழுவாய் வேற்றுமை, 8வது விதி வேற்றுமை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. மொத்தம் 8 வேற்றுமையில் அப்போ மீதி இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7க்கு உண்டு. ஓகேங்களா. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஓகேவா. இது மட்டும் கிடையாது, இது உண்டு. அப்போ இது 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது. ஓகே, 8க்கும் 1க்கும் உருவு கிடையாது. அதனால எழுவாய் விதி அப்படி சொல்லிடுவாங்க. ஓகேதா. அப்புறம் 3வது இப்போ பார்க்கலாமா, 3ஆம் வேற்றுமை தொகை. அப்போ எங்கே சார் 3வது ஆள் போட்டுருவாங்க, இங்கே ஓடுன்னு இருக்குது. ஓகேதா. அப்போ 3வது 3 வேற்றுமை உருவு வரும், ஆள், ஓடு. இப்போ கரெக்ட். ஓகேதா. அடுத்து 5ஆம் வேற்றுமை உருவில் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னு எழுதியிருக்கோம், 2மே வரும். ஓகேங்களா. இதுவும் வரும், இன்னும் வரும், கரெக்டு. அடுத்து 6ஆம் வேற்றுமையில் அது அப்படின்னு அது ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது இல்லைன்னா ஆ வரும், இதுவும் கரெக்டு தான். 7ஆம் வேற்றுமையில் ஒன்று தான், கண் தான் போட்டிருக்கோம், ஆண் கிடையாது, கண். இப்போ இது மட்டும்தான் தவறு. ஓகேங்களா. ரைட்டா. எது தவறுன்னு பார்த்துக்கோன்னா இதை பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் வேற்றுமைனா ஒன்று தான், ஐ மட்டும்தான். சரிங்களா. அதில் கூ கூட இன்னொன்று வரும். சரி. அடுத்து ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறோம். ஓகேதா. முறை எனப்படுவது, ஓகேதா, செறிவு எனப்படுவது, பண்பெனப்படுவது, நிறை எனப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையில் பேசியிருப்பாங்க. அப்போ பண்பெனப்படுவது நம்ம ஃபேமஸ் ஆனது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், அப்போ சிக்கு வந்து 2. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க, 3. செறிவு எனப்படுவது பார்த்தீங்கன்னா கூறியது மறவாமை. செறிவுனா நல்ல அறிவாளர்கள் சொன்னதை மறக்கூடாது. ஓகே, சொன்ன வேலையை. அப்போ அதுதான் வந்து செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை. நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை அப்படி சொல்கிறது. ஓகே, அப்போ 3-1-2-4 ஆப்ஷன் ஏ. பொருத்தமற்ற கருத்துள்ள தெரிவினை தேர்ந்தெடுக்கிற, பொருத்தம் இல்லாத தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி பற்றி கொடுத்துருப்பாங்க, அதில் பார்க்கலாமா. கலையழகு மிக்க மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படி சொல்லுவாங்க. எப்படி கலை அழகு மிக்க மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா செம்பியன் கண்டியூர், கரெக்ட் தான். செம்பியன் கண்டியூர் எங்கன்னா நாகப்பட்டினம்.
இப்போ மயிலாடுதுறையாக மாற்றிட்டாங்க, அந்த ஊர் தான் இருக்குது. செம்பியன் கண்டீர் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நிறைய பொருள் கிடச்சிருக்கு. அதில் மெயினாக மண் கலங்கள் கிடச்சிருக்கு. அதாவது அடுத்து பானை ஓடுகள் நிறைய கிடைச்ச இடம்னா சிந்து சமய நாகரிகத்தில் தான், கரெக்டு தான். அடுத்து ஏராளமான சுடுமண் பொருட்கள், சுடுமண்ணா சின்ன சின்ன பொருள் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது கீழடியில் கிடச்சது, கீழடி சிவகங்கை மாவட்டத்தில். இந்தியாவில் முதல் கருவியான கை கோடாரி சொல்லுவாங்க. கோடாரி கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமய நாகரிகம். நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம்ல, தமிழ்நாட்டில் தான் முதல் ஆயுதமே கிடச்சிது, பல்லாவரம். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிற அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை எடுத்திருப்பார். அடுத்து பொறுத்துகளை திருக்குறளை வைத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமை கண்ட கனவு போல, உடுக்கை இழந்தவன் கை போல, வரையா மரபில் மாறி போல, ஒருமையில் ஆமை போல. இது எல்லாத்துக்கும் குறள் இருக்குது, சரிங்களா? ஊமை கண்ட கனவு போல, உடுக்கை, இது ஃபேமஸான குறள், இந்த குரூப் 4 கேட்டாங்க. ஓகே, உடுக்கை இழந்தவன் கை போல, ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஒரு ட்ரெஸ் எப்படி அவுந்து விழுந்த உடனே நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போகுதோ, அதே மாதிரி நம்ம தவறான வழியில் போகும்போது நம்மளை தடுத்து நிறுத்துறது நம்ம நல்ல ஒரு நட்பினுடைய வேலை. அதுதான் இடுக்கண் களைவதாம் நட்பு. இடுக்கண்ணா துன்பத்திலிருந்து மீளுவதாம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்பை பற்றி பேசுகிறாங்க. சரிங்க, நட்பை பற்றி. ஒருமையில் ஆமை போல ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு அடைத்து. ஓகேங்களா, அப்படி சொல்லுவாங்க. இது அடக்கத்தை பற்றி பேசும் இந்த குறள். ஓகேங்களா. அடுத்து ஊமை கண்ட கனவு போலன்னா ஒரு தவிப்பான். ஓகே, ஊமை கனவு அப்படி தவிச்சிட்டு இருப்பானா, அதே மாதிரி தான் சொல்ல முடியாமல், அப்போ தவிப்பு. ஓகேங்களா. வரையா மரபில் மாறி போலன்னா கொடையை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா. அப்போது 4123 4123 ஆப்ஷன் சி. சரிங்களா, புரியுதா? ரைட். அடுத்து இசையின் வகை எத்தனை, இசை கருவியோடைய வகை எத்தனை சொல்கிறாங்க. இசையின் வகை 2. ஓகேங்களா. இசை கருவியோடைய வகை 4. என்ன சார் இசையின் வகை? ஒன்று குரல் வழியாக சொல்லக்கூடிய ஒரு இசை, இன்னொன்று கருவி வழியாக செய்யக்கூடிய ஒரு இசை. ஓகே, குரல் வழியாக ஒன்று, கருவி வழியாக. ஓகே, இன்னொன்று 4 வகை இசைக்கருவினா அது 4 வகை இருக்குது. தோல் இசைக்கருவி, மத்தளம், இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 2 இதை அடிக்கிறதன் மூலமாக உருவாக்கக்கூடிய இசைக்கருவி, நரம்பு இசைக்கருவி சொல்லிட்டு ஒரு 4 வகையான இசைக்கருவிகள் உண்டு. அதுதான் எங்கள் ஆன்சர். இப்போ 2, 4 பி ஆன்சர். அடுத்து ஒரு 4 பொருள், அதை தமிழ் இசைக்கருவிகளை பொருத்தணும். ஓகேதா. துத்தரி, பணிதம், பாண்டில், பாணி அப்படி சொல்கிறாங்க. இதில் ஈஸியானது பாருங்கள், பணிதம். சங்க இலக்கியங்களை சங்க தான் என்ன சொல்லுவாங்க, பணிதம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. பாண்டில் அப்படின்னா ஜால்ட்ரா, இந்த அடிப்பாங்கிறது இப்படி. ஓகேதா. நம்ம ஜால்ட்ரா வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாண்டில். ஓகேதா. அப்படி மேட்ச் பண்ணோன்னா பிக்கும் சிக்கும் 4-2 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஓகேதா. துத்ரி அப்படின்னா கொம்பு, இப்படி மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும்ல, எக்காலம் போடுறது. ஓகேதா. அது அடுத்து பாணி அப்படின்னா திமிதையை தான் பாணி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரைட். இசைக்கருவி தான் இருக்கும்பா அந்த லெசன். நம்ம லெசனில் இசைக்கருவி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய இசைக்கருவி இருக்கும். நரம்பு பற்றி இசைக்கருவி பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, பேசலாம். அதுமாதிரி அந்த மத்தளத்தை பற்றி இசைக்கருவியை பற்றினா குடமுலா அப்படி ஒரு இசைக்கருவி இருக்கும். அது பஞ்ச மகா சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் உண்டு. அதாவது நம்ம தோளில் போட்டு அடிக்கிறது தான். 5 முகம் இருக்கும், 5 இடத்துலையும் தட்டினா 5 சவுண்டு வரும். நம்ம இந்த மத்தளம் மாதிரி அது ஒரு மத்தளம். ஓகேதா. அதான் பஞ்ச மகா சப்தம் அப்படி சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்தளம், அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு இசைக்கருவியில் வீணை, யாழ் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜால்ட்ரா, சங்கு, அதில் வலம்புரி சங்கு. சங்கை பற்றி நம்மளுடைய இலக்கியங்கள் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருக்கும்ப்பா. ஓகேதா. சங்கு மற்றும் சக்கரம் ஏந்திய தடக்கையான் அப்படி சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க, திருப்பாவையில் வரும். எனவே அடுத்து குமரகுருபரர் எழுதாத நூல் கேட்குறாங்க. குமரகுருபரர் நிறைய நூல் எழுதியிருப்பார். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நிறைய சிற்றிலக்கியங்களை படிச்சிருப்பார், உருவாக்கியிருப்பார். அதில் கந்தர் கலிவெண்பா இவர் ஏற்றியது தான். கைதை கலம்பகம் இவர் ஏற்றியது தான். கனகராவதி மாலை, இது எல்லாமே நிறைய இருக்குது. ஓகேதா. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இருக்கும். இதில் நீதி வெண்பாவை இவர் எழுதியிருக்க மாட்டார். இவர் எழுதியது நீதிநெறி விளக்கம். ஓகேதா. குமரகுருபரர் எழுதியது நீதிநெறி விளக்கம். நீதி வெண்பாங்கிறது யார் சார் அப்படின்னா செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நீதி வெண்பா நூலை எழுதியிருப்பார். சரிங்களா. செய்கு தம்பி பாவலர். அடுத்து திருக்கேதார பாடலை அருதியவர் யார்? ஓகே, எப்படிப்பா? திருக்கேதார பாடலை அருதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய சுந்தரர் தான் திருக்கேதார பாடலை எழுதிடுவார். திருக்கேதாரம்னா பண்ணின் இசை அப்படின்னு சொல்லிட்டு திருக்கேதாரங்கிற ஊரில் நம்ம இசை, அப்புறம் முழவு, இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகளுடைய வாய்ஸ் அதிகமாக கேட்கும். அந்த ஊர் தான் திருக்கேதாரம். சுந்தரர் அதில் படிச்சிருப்பார். சுந்தரர் அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வன் தொண்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேதா. அவர் திருமணத்தில் ஒரு கடவுளே ஒரு விஷயத்தை பண்ணுவார், அதனால் வன் தொண்டர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
இவருடைய வேறு பெயர் வந்து நம்பியூரார் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று சிவனுக்கே இவர் நண்பர் மாதிரி இருப்பார், அதாவது தம்பிரான் தோழன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, சுந்தரர் படித்த ஒரு திருமுறை தான் 7ஆம் திருமுறை அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இது திருநாவுக்கரசருடைய இன்னொரு பெயர் வந்து அப்பர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நல்ல ஒரு குறள்பா. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் அப்படி என்ன சார் பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா, உலகத்தை காக்கக்கூடிய மன்னனுடைய ஆட்சியை யார் காப்பாற்றுவாங்கன்னா அவனுடைய குற்றமற்ற ஆட்சி தான் அவனை காப்பாற்றும். யாரும் காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை, அவன் குற்றமே இல்லாமல் ஆட்சியெல்லாம் பாருங்க, அதுதான் அவனை காப்பாற்றும். அதுதான் முட்டா செய்யின், முறை காக்கும் முட்டா செய்யின். அப்போ குற்றமற்ற ஆட்சி தான் ஒரு அரசனை காப்பாற்றும் அப்படி சொல்கிறார் திருவள்ளுவர். ஓகேதா? அடுத்து இலக்கணத்தில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. சீர், அடி, ஓகேதா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலை, தொடை, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எத்தனை வகை படிக்கணும். ஓகே, சீர் மொத்தம் 4 வகையான சீர்கள். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். தலை 7 வகைப்படும். எப்படி நான் வச்சுக்கோங்க, தலை டோனி தெரியுமா? தலை டோனியோட டிஷர்ட் நம்பர் என்ன? 7. அப்போ தலை வந்து எத்தனது? 7 வகைப்படும். அது என்ன சொல்லுவாங்க? ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கலித்தலை, இன்னொன்று ஒன்றிய ஒன்றாத கலித்தலை, இந்த மாதிரி ஒரு 7 தலைகள் வரும். அடுத்து அடி வகைகள். ஓகேங்களா? அளவடி, சிந்தடி, ஓகேங்களா? இந்த மாதிரி அதோட அந்த அளவை பொறுத்து வந்து ஒரு அடிகள் வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். டி என்னப்பா சரி 5. ஓகே, தொடை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். 2 வகைன்னு சொல்லக்கூடாது, வலது தொடை இடது தொடைன்னு சொல்லக்கூடாது. இப்போ 8 வகைப்படும். அதுதான் வந்து எதுகை, மோனை, அந்தாதி, இயைபு அப்படி சொல்லிட்டு முரண், இந்த மாதிரி ஒரு 8 வகைப்படும். அப்போது பரவாயில்ல 4, அதாவது 4னா சி, 7னா ஏ, அடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டி, தொடை 8 பி. இப்போ சிஏடிபி ஆன்சர் ஏதே இருக்குது. சரிங்களா? மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. மரம் பாட வந்த மறவன், அறம் பாட வந்த அறிஞன், செந்தமிழ் தேனி, இந்த மாதிரி வந்து ஒருத்தரை இன்னொருத்தர் புகழ்ந்துருப்பார். இவங்களுக்கு வேறு வேலையே இதை மாற்றி புகழ்ந்துக்குவாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துருப்பார். அதுதான் மரம் பாட வந்த மறவன் யார் அப்படி கேட்டால் பாரதியார். சரிங்களா? புகழ்வது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கு. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் யார் கேட்குறாங்க. இப்போ எழுத்து சீர்திருத்தம்னால 2 பேர் முக்கியம். ஒன்று வீரமாமுனிவர், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். வீரமாமுனிவர் தான் எழுத்து சீர்திருத்தம், அதாவது நம்ம உயிரெழுத்துக்கு எல்லாத்துக்குமே புள்ளி வச்சதாக இருக்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடிது ஏ. ஓகேங்களா? நெடிது ஏ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இப்படி போடுறேன் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கும் இப்படி புள்ளி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்படிலாம் வைக்கும்போது தான் இதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது புள்ளி வச்சு, இதை புள்ளியெல்லாம் நீக்கிட்டு கரெக்டான சீர்திருத்தம் பண்ணவர் வீரமாமுனிவர். இவர் பெரியார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நை இப்படி போடுறேன் அப்படின்னா அந்த நையை வந்து ஒரு சில இடத்துல இங்கே பழைய இடத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய பேர் எழுதுகிறவங்கள பழைய பேரெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் எழுதுவாங்க. ஓகே, இப்படி தான் எழுதுவாங்க. அந்த முன்னாடி வந்து எழுத்து சுழிச்சு இப்படி எழுதுவாங்க. பழைய பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் படித்த பள்ளிக்கூடங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி, ஓகே, இந்த லை வந்து இப்படி சுழிச்சிருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எழுதும்போது கூட இந்த மாதிரி தான் எழுதுவாங்க, பழைய முறைகள் தான் எழுதுவாங்க. ஓகே, அது அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணுறது. பெரியார் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதை எம்ஜிஆர் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்து சுல்தான் அப்துல் காதர், இது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவருடைய இயற்பெயர் தான் சுல்தான் அப்துல் காதர். 2 பேர் முக்கியம்ப்பா. இந்த இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழில் வரக்கூடியதுன்னா ஒன்று காயிதே மில்லத், அவர் முக்கியம். இன்னொன்று குணங்குடி மஸ்தான் சாஹிப், அப்துல் ரஹ்மான் கூட வருவாங்க பின்னாடி. இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் எங்கே இருப்பார் அப்படின்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை, இந்த மாதிரி இடங்கள் தான் துறவு பூண்டிருப்பார். அப்புறம் வந்து இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் எக்கால கண்ணி, நாதீஸ்வர கண்ணி, மனோன்மணிய கண்ணி, கண்ணி சொல்லிட்டு ஒரு 3 நூல் இருக்கும். ஓகேலா? 3 சுழியின். ஓகே, கண்ணி ரைட். அடுத்து அயோத்திதாசரை பற்றி 1907ஆம் ஆண்டு 1 பைசா தமிழன் என்ற ஒரு இதழ் வந்தது. கரெக்டு தான். ஆனால் அது மாத இதழ் கிடையாது, ஒரு வார இதழ், வாரந்தோறும் வரக்கூடியது. இதோடைய விலை காலனா, இதுவும் கரெக்டு தான். காலனா என்ன சார், காலனா 4 8 சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரியது கிடையாது. யூஸ் பண்ணுறதால பழைய காலத்து ஆள்கிட்ட அவங்க தாத்தா பாட்டிலாம் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்படின்னா 1 ரூபா அப்படின்னா 16 அணாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபாயில் எத்தனை அணா இருக்குது, 16 அணா இருக்குது. ஓகேதா? அப்போ 4 அணா அப்படின்னா அது ஒரு அர்த்தம். ஓகேதா? 4 அணா, 8 அணா, ஓகேதா, காலனா, இந்த மாதிரி அர்த்தத்தை பொறுத்து 1 ரூபானா 16 அணாக்களை கொண்டுள்ளது. ஓகேதா? ஏன்னா அந்த காலத்தில் இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம்.
இப்போ 1907 ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு மாத இதழ் சென்னையில் வெளிவந்திருக்கு, ஒரு வார இதழ் தான் வந்திருக்கும். இப்போ தவறானதான் இருக்கிறாங்க, ஏ தான் தவறு, மீதி தான் கரெக்ட் தான். பாருங்கள் 892 திராவிட மகாஜன சபை உருவாக்கியிருப்பார். இவருடைய நூல்களை பொறுத்து எழுதிய நூல்களில் வந்து புத்தர் சரித்திரம், விவாக விளக்கம், இந்திரதேச சரித்திரம், இந்த மாதிரி நூல்கள் தான் உண்டு. ஓகேங்களா, இதுவும் கரெக்டு தான். இவர் வந்து 845 மே திங்கள் தான் பிறந்திருப்பார், சென்னையில் தான் பிறந்திருப்பார். எல்லாமே கரெக்டு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. சரிங்களா. அடுத்து பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. ஓகேங்களா. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நூல்கள் தான். ஓகேங்களா, இதெல்லாம் கதை நூல்கள் தான் எழுதியிருப்பார். இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா புதுமை பித்தன் என்று அழைக்கப்படக்கூடிய சோ விருதாச்சலம். ஓகேங்களா, புதுமை பித்தன் அப்படி சொல்லுவாங்க. இவர் வந்து சிறுகதை மன்னன் கூட சொல்லுவாங்க, சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படவர் சோ விருதாச்சலம். அவர் தான் இந்த பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, அப்புறம் மனித எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை கூட ஒரு கதை கூட எழுதியிருப்பார். அது மணிக்கொடி இதழில் வந்திருக்கும். மனித எந்திரம் என்ற ஒரு கதையை வந்து மணிக்கொடி இதழில் வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து 35வது கொஸ்டின் பார்க்கலாமா. இப்போ 35வது கொஸ்டினை பார்க்கும்போது முதுகலை பட்டம், அதுதான் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பள்ளி படிப்பு முடிச்சிருப்பார். பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டம் வாங்குவார். அதுக்கப்புறம் வந்து முதுகலை பட்டம் தான் இந்த வரிசையில் இதில் ஃபஸ்ட்டு. இப்போ முதுகலை பட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1915 வாங்குவார். 1915 அம்பேத்கர் வந்து முதுகலை பட்டம் இந்த பண்டைய இந்திய வணிகம் சொல்லிட்டு ஒரு நூலுக்கு வாங்குவார். அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் உருவாக்குவார். அது 27 தான் உருவாக்குவார். ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து உருவாக்குவார். சரி, இப்போ இதில் வந்து ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் மேட்ச் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஒடுக்கப்பட்ட பாரத இதழ். இப்போ ஒடுக்கப்பட்ட பாரத இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு இது ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை வந்து பார்த்திங்கன்னா 24 உருவாக்குவார். 27 இதழ். பாரிஸ்டர் பட்டம் வந்து 23 வாங்குவார். அப்போ 3, 4, 1, 2 மேட்ச். இதில் வந்து ஆப்ஷன் அப்படி அமையலை, இது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் தவறு. சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதான் இயர் நான் வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேர் அவை அப்படின்னா ஃபஸ்ட் 24 உருவாக்குவார். பாரிஸ்டர் பட்டம் காந்தி வாங்கியிருப்பார், இவர் வாங்கியிருப்பார் 23. ஒடுக்கப்பட்டோர் பாரத இதழ் வந்து பார்த்தா 27. முதுகலை பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 15 வாங்கியிருப்பார். ஓகேதா. அடுத்து பந்து உருண்டது, அது என்ன வினை அப்படி கேட்குறாங்க. தன்வினை, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடு. தன்வினை. பந்து மகேஷ் என்பவரால் உருட்டிவிக்கப்பட்டது அப்படின்னா அது என்னது, ஒருத்தரால் அப்படின்னு வருதா, அப்போ அது என்னது, செயப்பாட்டு வினை. ஓகேங்களா. அடுத்து பந்தை மகேஷ் உருட்டினான். ஓகேவா, முடிஞ்சு போச்சு, அது செய்வினை. ஓகே, இந்த மாதிரி ஒரு செயலை வந்து எந்த மாதிரியாக சொல்கிறாங்க பொறுத்து அது செய்வினையா, செயப்பாட்டு வினையா, தன்வினையா, பிறவினையாங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதான் நம்ம ஸ்கூலில் படித்தது தான் எங்கேயும் படிக்கிறோம். அடுத்து பாருங்கள், நான் சொன்னேன் கருவிகள், இசை கருவிகள் நிறைய கருவி முக்கியமானது. நமக்கு தெரியாத கருவிகள் நிறைய உண்டு. நமக்கு தெரிஞ்சது மத்தளம், அப்புறம் வந்து நாதஸ்வரம், இது மட்டும் தெரியும். ஆனால் நிறைய கருவிகள் உண்டு. நான் சொன்னோம்ல, ஒரு கழுத்தில் தொங்க போட்டு 5 முகங்களை உடைய ஒரு இசைக்கருவி கூட இருக்குது. அது கூட என்னது, மத்தளம் தான். அதுக்கு பேர் வந்து பஞ்ச மகா சப்தம் சொல்லுவாங்க, குடமுலா. ஓகே, 5 இடத்துல 5 சவுண்ட் வரும். அதே மாதிரி யாழ் இருக்குது. யாழ் வந்து நம்ம பழைய படத்தில் தான் பார்த்துருப்போம். இப்போலாம் யாரும் நேர் வீட்டில் யாரும் வச்சது கிடையாது. இப்போ வீட்டில் நிரம்ப வச்சு ஒரு கருவி இருக்குன்னா அது வீணை தான் இருக்கும். ஓகே, வீட்டில் நிரம்ப வச்சு இப்போ கூட யாரும் யூஸ் பண்ண கிடையாது. எப்போல்லாம் கிட்டார், வயலின் போயிட்டாங்க. ஆனால் வீணை தான் ஓரளவுக்கு ஒரு பழமையான கருவிகள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு கருவி. வீணையில் எத்தனை நரம்பு இருக்கும் கேட்பாங்க. மொத்தம் 7 நரம்பு உடையது தான் வீணையில். வீணை அந்த நரம்பு இருக்கும்ல, 7 நரம்பு இருக்கும். சங்ககால பழமையான காலத்தில் மகேந்திரவர்மன் வந்து அவருடைய இலக்கியத்தில் சொல்லியிருக்காரு. அவருடைய காலத்தில் பரிவாதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீணை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. ஓகே, ரைட், இங்கே வந்துருங்க. இங்கே ஒரு 4 வகையான யாழ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இங்கே ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பேரியாழ் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய யாழ். ஓகேங்களா. அப்போ 21 நரம்பு இருக்கும். ஓகே, பேரியாழில். அடுத்து மகரயாழ். மகரயாழ் தான் எப்படி இருக்குன்னா, இங்கே பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க, மீன் வடிவத்தில் இருக்கும். பழைய படங்கள்னால் யார் டைமில், சிவாஜிக்கு தான் முன்னாடி இந்த கார்த்திக்குடைய அப்பா இருப்பார். அவர் பேர் டக்குன்னு வரமாட்டேங்கி, கார்த்திக் நடிகர். ஓகேவா, பழைய நடிகர் கார்த்திக், அவருக்கு அப்பா இருப்பார். ஓகேதா. அந்த காலத்தில் வந்து பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்கு கொஞ்சமாக கலர் படம் வந்திருக்கும். அந்த டைமில் வந்து அந்த அவரை தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா கடவுள் வேஷம்லாம் போட்டு நிறைய படம் நடிச்சிருப்பார். முருகன் வேஷம், ஓகேங்களா, சிவன் வேஷம் போட்டு நிறைய படங்கள் வந்துடும். இந்திரலோகத்தில் நடக்கிற மாதிரி படங்கள். அதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராணிகளும் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு யாழ் இசைக்கருவி இப்படி இருக்கும். இப்படி வந்து இப்படி இருக்கும். இங்கே அந்த நரம்புகள்லாம் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் மீட்னா வந்து சவுண்டு வரும், அவ்வளோதான் இருக்குது. அது மீன் வடிவத்தில் இருக்கக்கூடியதான் மகரயாழ். இது வந்து பார்த்திங்கன்னா 19 நரம்புகளை கொண்டுள்ளது. 14 நரம்புகளை கொண்டுள்ளது வந்து சகோட யாழ். இதுதான் சிறிய யாழ் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான யாழ்னா 2. ஒன்று செங்கோட்டி யாழ், இன்னொன்று பேரியாழ். ஓகே, அப்போ
அப்போ ஆன்சர் வந்து BCDA. BCDA எங்கே இருக்குது? BCDA இங்கே இருக்குது, சி. அடுத்து ஒரு பாடல் வரி, அது எந்த நூலில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எதுகொள் இது மாயை ஒன்று கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதுகொள் இது மாயை ஒன்று கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல்னா சமயம் படிச்சிருப்பேன். கலிங்கத்து பரணி. என்ன சார் பரணி அப்படின்னா, போரில் எந்த மன்னன் ஒருவன் 1000 யானைகளை கொன்று குவிச்சானோ அவன் மேலே பாடிக்கக்கூடிய பேர் தான் பரணின்னு சொல்லுவாங்க. தமிழில் வெளிவந்த முதல் பரணினா கலிங்கத்து பரணி தான். இதை எழுதியவர் வந்து சயங்கொண்டர் அப்படி சொல்லுவாங்க. தீபகுடி என்கிற ஊரில் பிறந்த ஜெயங்கொண்டர் தான் இதை எழுதியிருப்பார். இது வந்து இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் மன்னர் இருக்கார்ல, அவர் வந்து கலிங்க நாட்டு மன்னன் காரவேலனை வந்து தோற்கடிச்சிருப்பார். அதுக்காக தான் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து ஊசிகள் என்ற நூலின் ஆசிரியர். சிம்பிளாக ஒரு நூல், ஊசிகள் பேர் மட்டுமே. அந்த 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 அவர் எழுதிய நூல்கள் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். யார் அப்படின்னா மீரா. மீரானா யார்? ஆண், பெம்புலா நினச்சிடக்கூடாது, இது ஆண் தான். மீ ராஜேந்திரன். ஓகே, என்ன நூல் எழுதியிருப்பார்? ஊசிகள், குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பார். வா இந்த பக்கம், இதெல்லாம் நூல்களுடைய பெயர். சரிங்களா? இவர் ஒரு இதழ் நடத்தியிருப்பார். என்ன இதழ் அப்படின்னா அன்னம் விடு தூது அப்படின்னு சொல்லிட்டு இதழ் நடிச்சிருப்பார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? மீ ராஜேந்திரன், மீரா. அடுத்து பாருங்க, அதாவது நம்ம 8th வந்து மருத்துவத்தை பற்றி ஒரு லெசன் இருக்கும். அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சித்த மருத்துவத்தை பற்றி இருக்கும். ஓகேங்களா? நடைமுறையில் எத்தனை வகையான மருத்துவம் இருக்கும், அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சின கால், பற்ப செந்தூரம் பாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, செடி கொடிகள் இருக்கக்கூடிய வேறு, இலை, பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியும் நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம் சித்தர்கள் உருவாக்குனது. அதான் சொல்கிறாங்க. நம்ம இந்த படம் பார்த்துருப்போம், 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு என்ன பண்ணுவார்? போதி தர்மர் என்ன பண்ணுவார்? காட்டிலேருந்து ஒரு ஏதாவது இலையை படிச்சுட்டு வந்து சைனாவில் ஒரு தீராத நோயை வந்து தீர்த்து காமிப்பார்ல. ஓகே, அதே மாதிரி தான் சித்தர்கள்ங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் தென்றல் என்ற சிறப்பு பெயரை கொண்ட சிறந்த மேடை பேச. ரொம்ப எளிமையான கேள்வி தான். தமிழ் தென்றலாலே கண்ணை மட்டும் போட்டாரா யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஒரு தமிழுக்காக நிறைய பங்காற்றியிருப்பார், சமுதாயத்துக்காக நிறைய பங்காற்றியிருப்பார். விடுதலை போராட்டத்தில் வந்து தொழிற்சாலை ஊழியர்கள் தான் தேன்று ஒன்று சேர்த்து தொழிற்சங்கங்களை உருவாக்கியிருப்பார் திருவிக்கா. இவர் எழுதிய நூல்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேதா? இது நூல்கள் தான் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் ஒரு நூல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணின் பெருமை, அருள் வேட்டல், முருகன் வேட்டல், அந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் திருவி கல்யாண சுந்தரம். ஓகே, அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. எந்த இணை தான் சரியானது அப்படி கேட்குறாங்க. ஓகேலா? கவனிங்க, சேர மன்னர்களுடைய பூ. சேர வந்து மேற்கு பகுதியில் ஆண்டிருப்பாங்க. பனை மரத்தில் இருக்கக்கூடிய பூ தான் அணிவாங்க, பனம்பூ. கரெக்ட். அடுத்து நம்மளுடைய லெசனில் வந்து 8th இந்த மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோன்பு கொண்டாடுவாங்க. என்னப்பா மலைச்சோற்று நோன்பு? அதாவது எந்த ஊரில் மழையே பெய்யாமல் பஞ்சம் வந்திருக்கோ அந்த ஊரில் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கா எல்லார் வீட்லையும் சமைப்பாங்க. ஒரு குரூப்பாக மக்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் வாங்கி அதை மொத்தமாக உட்காந்து எல்லாரும் பரிமாறி சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் தான் மலை சோற்று நோம்பு. இப்படி இந்த நோன்பு செஞ்சாங்கன்னா அந்த ஊரில் மழை பெய்யுங்கிறது ஐதீகம். இது எந்த ஊரில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கொங்கு நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. கொங்கு நாடுனா எந்த நாடு அப்படி பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, இதுதான் கொங்கு நாடு. ஓகே, அப்போ கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கார்மேக கவிஞர். அடுத்து சங்ககால இலக்கியங்கள்ல ஒரு நதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வற்றாத ஜீவநதி. தமிழ்நாட்டில் எத்தனையோ ரிவர் இருக்கு. ஓகே, இப்போ வேலூரில் கூட ஒரு ரிவர் ஓடுதுன்னு சொல்றாங்க. ஆனால் அது ஓடலை, நின்றுகிட்டு தான் இருக்கு. என்ன ரிவர்? பாலாறு. ஓகேங்களா? அதே மாதிரி காவிரி, ஓடலை, இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தன்பெருமை நூல் தான் தாமிரபரணி வற்றாத ஜீவநதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடுது. கடற்போரில் வெற்றியில் சிறந்தவன் அப்படின்னா நெடுஞ்சேரலாதன். ஓகே, சேர நெடுஞ்சேரலாதன் சொல்றாங்க, இது தவறு. ஓகேங்களா? கடற்போரில் சிறந்தவன் யாருன்னா செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? அவன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கடற்பிற கோட்டிய மன்னன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து சரியான கேட்குறாங்க 1, 2, 3 அது மட்டும் தான் சரி. ஓகே, அடுத்து 43வது கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி வினை மரபு பார்த்தோம். இங்கே ஒளி மரபு. அது ஒவ்வொரு விலங்கு என்ன செய்யும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆடு என்ன செய்யும்? ஆடு கத்தும். கரெக்டு. யானை என்ன செய்யும்? யானை பிளிரும். கரெக்டு. சிங்கம் என்ன செய்யும்? உருமுமா? சிங்கம் உருமாது. சிங்கம் வந்து முழங்கும். ஓகேவா? புலிதான் உருமும். பசு என்ன செய்யும்? கதரும். அப்போ தவறானதை கேட்குறாங்க, சி. அடுத்து பாருங்க, செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு நபர்களுடைய புனை பெயர்கள் படிச்சுக்கோங்க, உதவும். சரிங்களா? ஃபார்
ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே இதெல்லாம் படிச்சுக்கணும் யாரும். அப்போ இதில் ரா இளங்குமாரனார் அவருடைய பெயர் தான் செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல் கேட்பாங்க. நூல் பொறுத்த வரைக்கும் இவருடைய நூல் 3 நூல். இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம். ஓகே இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஓகே இயக்கம்னா நூல் பேர் இது எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே இவர் தேவநேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து தொகுத்திருக்கார். தேவநேயம். ஓகே இவர் தான் வந்து திருச்சி பக்கத்தில் அல்லூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் வந்து 2 விஷயத்தை உருவாக்கியிருப்பார். என்னதான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று நம்ம இந்த திருவள்ளுவர் தவசாலை, இன்னொன்று பாவாணர் நூலகத்தை உருவாக்கியிருப்பார். ரா இளங்குமாரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நீலகேசி பற்றி தவறானது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். நீலகேசி தமிழை வெளியிட்ட முதல் தருக்க நூல் கரெக்டு தான், சமண சமயத்தை சேர்ந்தது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை உடையது, இதுவும் கரெக்டு தான். இதோடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர். நான் சொன்ன ஆசிரியர் தெரியாதுதான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்னொரு 5 இருக்கு. அப்போ இது கரெக்டு தான். ஓகே ஆன்சர் வந்து தவறானது சி. அடுத்து கவிமணி தேசிய விநாயகனாருடைய மொழிபெயர்ப்பு நூல். 36 வருஷம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்த்துருப்பாரு கவிமணி தேசிய விநாயகனார். ஓகேங்களா? இவரே சொல்லியிருப்பாரு காலை மாலை நிதவும் உலாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியை படிச்சிருப்பாரு. இவருடைய நூல்கள் நிறைய இருக்கு. ஆசிய ஜோதி, மருமக்கள் வரி, மான்மியம், கதர் பிறந்த கதை, காந்தலூர் சாலை, இதெல்லாம் நூல்கள். வேறது மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னா உமர் கய்யாம் பாடல்கள். அதுலதான் ருபாயத் அப்படிங்கிற ஒரு 4 அடி செய்யுளை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ரங்கராஜன் அப்படி ஒரு இயற்பெயரை கொண்ட ஒருவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ரங்கராஜன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து சுஜாதா. ஓகேங்களா? சுஜாதா அவருடைய மனைவி பேரை வச்சுக்குவாரு ஒரு பேரா சுஜாதா. ரங்கராஜன் தான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? இவருடைய கதைகள் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஃபேமஸான இருப்பார், ரொம்ப கவிஞர், பாடலாசிரியர். ஓகேங்களா? வசனகர்த்தா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த கன்னத்தில் முத்தமிட்டாய் ஒரு படம் வந்திருக்கும் தமிழில். அந்த படத்துடைய வசனங்கள் தான் வந்து இவர் தான் எழுதியிருப்பார். நிறைய படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சுஜாதா. இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் தூண்டில் கதைகள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என் இனிய எந்திரா. ஓகேங்களா? இந்த மாதிரி கதைகள் தான் எழுதியிருப்பார். அப்புறம் வந்து இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, நம்ம ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா, மிஷின் தானே ஓட்டு போடுறோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்கிறோம்ல, அந்த மிஷினை உருவாக்குறதுடைய இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா திருவிக்கா. இது இல்லாமல் பெண்ணின் பெருமை, அருள்வேட்டல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வேட்டல், இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருப்பார். சுந்தரர் வன் தொண்டர், தம்பிரான் தோழர், நம்பியூரார் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரர் பாடிய திருமுறை வந்து 7ஆம் திருமுறை. சரிங்களா? அதுதான் வந்து தேவாரம். ஓகேங்களா? இதில் 10ஆம் திருமுறையை பாடினது யாருன்னு கேட்பாங்க, திருமூலர். ஓகேங்களா? 10ஆம் திருமுறையை பாடியவர் திருமூலர். இவர் வந்து 63 நாயன்மார்கள் ஒருவர். தமிழ் 15 சித்தர்களில் முதல் சித்தர், ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுவார். ஓகே. அடுத்து லாஸ்டா கலித்தொகையை வைத்து முடிக்கிறோம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை. ஓகேங்களா? அதாவது பண்பெனப்படுவது, அன்பெனப்படுவது, செறிவெனப்படுவது. ஓகே, இந்த மாதிரி நிறைய பொருளுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. அந்த பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் சொல்லிட்டு கலித்தொகை. கலித்தொகை அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலிப்பாவால் இயற்றப்பட்டது. 150 பாடல்களை உடையது. நல்லந்துவனார் அவர் தான் தொகுத்திருப்பார். அவர் தான் நெய்தர் கலியையும் பாடிச்சிருப்பார். ஓகேங்களா? கலித்தொகை. ஓகேங்களா? ரைட், முடிஞ்சது. 50 கொஸ்டின் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 5 கேள்வி கேட்பேன். அந்த 5 கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணால் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சொல்லவா? ஃபஸ்ட்டு கேள்வி. முதல் கேள்வி, அறத்துப்பால் என்ன இயல்கள் தான் உள்ளன? இயல் மொத்தம் எத்தனை இயல் இருக்குது, என்ன இயல்கள் தான் இருக்குது சொல்லிட்டு அந்த பேரை வந்து அப்படியே கமா போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியாது, எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின், இசை கருவியில் மீன் போன்ற வடிவமுடைய இசைக்கருவியுடைய பெயர் என்ன? அது எத்தனை நரம்புகளை உடையது? கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், ஏடென்று கல்வி எழுதுவது இயல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியை சொல்லியிருப்பாரு. அது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இதை கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது, திருக்கே தாரம். ஓகேதா? அந்த பாடலை வந்து படித்தது யாரு? அது நாலாவது கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா வந்து என்ன சொல்லலாம், கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ செய்யலாம். அடுத்த வீடியோ 9th புதிய புத்தகம் இருக்கும், பார்க்கலாம். மீண்டும் நக்கீரன் மீண்டும் வரலாம். ஓகே, தேங்க்யூ.